KiKi சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் குக்கீஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க நம்ம ரோஸ் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்காக 3 ஏலக்காய், பவுடர் சுகர் 1 கப். நான் 1 கப் சர்க்கரையை நல்லா மிக்சியில் அடித்து ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1/2 கப். நான் அரை முடி தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கப் அரிசி மாவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் அரைக்கும் போதே நான் 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அடித்து நல்லா ஜெலிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நம்ம முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து 2 கப் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா நான் பச்சரிசியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு மிக்சியில் அடித்து நல்லா ஜெலிச்சு ஃபைன் பவுடராக 2 கப் ஆட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா 1/2 கப் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அரை முடி தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப திக்கான பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு முறுக்குக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1/2 கப் போல் தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து நமக்கு 3/4 கப்பு போல் தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, இன் பிட்வீனில் தான் இருக்கணும். முறுக்கு மாவோட பதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்து நம்ம முறுக்கு அச்சை வச்சு எப்படி முறுக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அச்சை 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே எண்ணெயில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மாவில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 90% தான் டிப் பண்ணணும். நீங்கள் 100% டிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அச்சுலேருந்து முறுக்கு பிரிஞ்சு வராது. கரெக்டாக பார்த்துக்கோங்க, 90% தான் டிப் பண்ணணும். இதுதான் மெயின் பாயிண்ட்ஸு. இப்போ பாருங்கள் நம்ம முறுக்கு மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக உள்ள கோட்டாக இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம இப்போ இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த முறுக்கு அச்சை நல்லா 20 செகண்ட் போல் எண்ணெயில் வைங்க. 20 செகண்ட் கழித்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முறுக்கு அச்சை விட்டு முறுக்கு தனியாக வெளியில் வந்துடும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம முறுக்கு அச்சிலேருந்து வெளியில் வந்துச்சு பாருங்கள். அடுத்து 2 நிமிஷம் போல் முறுக்கை நல்லா திருப்பி விடுங்க. நம்ம முறுக்கு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே வெளியில் எடுத்துடலாம். இதை நல்லா டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஆயில் ட்ரெயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட கிறிஸ்பியான முறுக்கு ரெடி. அடுத்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி நிமிஷம் போல் முறுக்கு அச்சை எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாவில் டிப் பண்ணிக்கலாம். நம்ம மாவில் டிப் பண்ணும்போது மெயினாக 90% மட்டும்தான் அது டிப்பாக இருக்கணும். பாருங்கள் மேலெல்லாம் நம்ம கவர் ஆகவே இல்லை. மேலே கவர் ஆச்சுன்னா உங்கள் முறுக்கு அச்சுலேருந்து பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்கள் நம்ம மாவு பார்த்திங்கன்னா நல்லா உள்ள அழகாக கோட்டாக இருக்கும். நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் எண்ணெயில் ஒரு 20 செகண்ட் வச்சுருங்க. உங்கள் பார்த்திங்கன்னா 20 செகண்ட் கழித்து முறுக்கு தனியாக அச்சை விட்டு பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக முறுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுன்னு. நம்மளோட மாவு பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு மாவு நல்லா உடையாமல் அழகாக அச்சிலேருந்து பிரிஞ்சு வந்துடும். அடுத்து 2 நிமிஷம் கழித்து திருப்பி கொடுங்க. நம்ம முறுக்கு எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே நீங்கள் அதை எடுத்துடலாம். ஒரு நல்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு ஆயில் ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்தது. நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால இன்னும் நமக்கு டேஸ்ட் நல்லாவே இருந்தது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என் சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை பாய்.